கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் என்னை மறப்பதில்லை. ஆமென். ஏசாயா 49:14-15 வசனத்தில், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறாளா சீயோனே? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். சீயோன்னா யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. சீயோன்னா யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. சபையில் இருக்கிற நம்மளை குறிக்குது. சீயோன் என்ன சொல்லுது? சபை என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். கர்த்தர் நம்மளை எப்பயாச்சும் கைவிடுவாரா? ஏன் சீயோன் அது மாதிரி சொல்கிறாங்க? சபை ஏன் அதுமாரி சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு ஏன் சொல்லுது? சில வேலைகளில் நம்ம கஷ்டப்படும் போது, பிரச்சனை போராட்டம் இருக்கும்போது, பாடு நிந்த அவமானம்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரா? நம்மளை என்ன பண்ணிட்டார்? அவர் கை விட்டுட்டாரு, அவர் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சில வேலைகள் நம்ம புலம்புறது உண்டு. இல்லை புலம்புறோமா இல்லையா? ஏன் தான் இந்த ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, பாடுபடுறோமே, நமக்காக உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே, ஆண்டவரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, மறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நினைக்கிறோம், மனசில் நினைக்கிறோம். ஆண்டவரை கேட்குறோமோ இல்லையா? மனசில் முதல்ல என்ன பண்ணுது? மனசு, இருதயம் தானே திருக்குள்ளது கேடு உள்ளது. இருதயத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறோம்? தூஷணமாக நினைக்கிறோம். என்னடா இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர், நம்ம வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறோம். ஸ்திரீயா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீனா என்னது? ஒரு ஸ்திரீனா ஒரு தாயை குறிக்குது. ஸ்திரீனா ஒரு பெண்ணை குறிக்குது. ஸ்திரீனா இந்த இடத்துல தாய் கூட போடல, பெண்ணை சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் என்ன பண்ணுவா? குழந்தை பெற்றா அந்த குழந்தைய மறந்துடுவாளா? எப்பயுமே என்ன பண்ண மாட்டா? மறக்க மாட்டா. இப்போ வளரமா உட்காந்துருக்காங்க, அந்த பிள்ளை எங்கே போகுது, எங்கே வருது அப்படின்ற ஒரு சிந்தனை அவளுக்குள்ளே என்ன பண்ணுது? இருக்குதா இல்லையா? எந்த நேரத்துலையும் தனக்கு பிறந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இறங்குவோம். தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? ஐயோ, நம்ம பிள்ளைக்கு என்ன ஆகிடுமோ, நம்ம பிள்ளை எப்படி இருக்கோ, நம்ம பிள்ளை கஷ்டப்படுதோ, நம்ம பிள்ளை வேதனைப்படுதோ, நம்ம பிள்ளை கலக்கப்படுதோ அப்படின்னு சொல்லி தன் தாய் என்ன பண்ணுவா? பிள்ளைக்காக என்ன பண்ணுவா? யோசிப்பா. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவா? மறக்க மாட்டா. தன் பாலகனை என்ன பண்ண மாட்டா? பிள்ளைய ஒரு நாளும் மறக்க மாட்டா. பிள்ளை ஆனால் மறந்துட்டு போயிடுவான். வளர்த்து விட்டா என்ன பண்ணுவான்? ஆளாக்கி விட்டா ரெக்கம் முளைஞ்ச உடனே பறவைகள் எப்படி பறந்து போதோ, தாய் கழுகு என்ன பண்ணும்? பறக்க விடும், கற்றுக் கொடுக்கும். அது பறக்க கற்றுக் கொடுத்தோடனே அதையே விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? பிள்ளை கழுகு ஓடி போயிடும் தாயை விட்டு. அதுபோல் பிள்ளைகள் மனசு இருக்கும். என்ன இருக்கும்? தாயை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. ஆனால் பெத்த மனம் பித்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் தாய்க்கே ஒன்றுமே செய்யலை, சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்கி பெரிய பிள்ளையாக்கி படிக்க வச்சு அதுங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி திருமணம் பண்ணி எல்லா காரியங்களையும் பண்ணி விடுவாங்க தாய் தகப்பன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? தன் தாயையே மறந்து போயிடுவான். மறப்பானா? மறக்க மாட்டானா? மறந்துடுவான். பிள்ளை மறந்தாலும் மறக்கமே தவிர தாய் என்ன பண்ணாங்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பிள்ளைகள் நமக்கு உதவி செய்யலை, நமக்கு கஷ்டத்தில் பங்கெடுக்கலை, நமக்கு எதுவுமே பண்ணலை, வயசான காலத்தில் நம்மளை கவனிக்கலை, எந்த சூழ்நிலையாகட்டும் இருக்கட்டும், பிள்ளைக்கு ஒன்றுன்னா என்ன பண்ணும்? மனம், தாயின் மனம் பதறும். ஐயோ, இவன் நம்ம கவனிக்க மாட்டான், இவனுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டான், போக மாட்டான், எதுக்காக நம்ம எப்படியாவது போகிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்தால் நமக்கு என்னன்னு தாய் என்ன பண்ண மாட்டா? ஒரு நாளும் இருக்க மாட்டா. ஆனால் என்ன பண்ணும்? தாய் மனது பதறிக்கொண்டே இருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ, என்னாச்சோ, குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கலங்கி கொண்டே இருப்பாங்க. அப்போ தாய் அப்படி இருக்கும்போது பிள்ளை மனசு எப்படி இருக்கும்? கல்லாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு நாள் அவள் என்ன பண்ண மாட்டா?
மறக்க மாட்டா. அப்படியே அவங்க மறந்து போயிட்டா கூட அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். குழந்தை பெற்ற அம்மாவே பிள்ளைய மறந்து போனாலும் போயிட்டாலும் மறக்க மாட்டா. அப்படியே ரொம்ப என்னது மனசில் கவலை, மனசில் வேதனை, வெறுப்பு வந்து பிள்ளைய உதறி தள்ளிட்டு எட்ட போனாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ தான் குடைச்சல் கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும், ஆலயத்துக்கு வராமல் இருந்தாலும், அது மட்டும் இல்லை செபிக்காமல் இருந்தாலும், மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும், நம்ம எந்த காரியத்தில் நம்ம குறை உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மளை ஐயோ இவன் இப்படி செய்கிறான், நம்ம பிள்ளை இப்படி பண்ணுது, இப்படி போகுது, அதனால நம்மளை என்ன பண்ணணும், மறந்துடணும், இவங்க வேண்டாம், ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் தேவனுக்கு கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். தன் பிள்ளையே கூட தாய் மறந்தாலும் மறந்துடுவாளே தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் வந்து நம்மளை மறக்க மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மளை மறக்காத தேவனாய் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நமக்கு சொந்தமாக கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ கண்ணிருந்தும் பார்க்காத கடவுள்கள் இருக்குது. ஆனால் நம்ம தேவன் எப்படி உயிருள்ள தேவன். நம்ம எதையெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் கேட்கிற தேவன், எதையெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதையெல்லாம் கொடுக்கிற தேவன், எதையெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ நம்ம இருதயத்தில் விரும்புகிறத அவர் என்ன பண்ணுவார், முன்கூட்டியே அறிந்த தேவன். நம்ம உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம் தேவைகளை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுகிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம சொந்த தெய்வமாக என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம். அப்போல்லாம் நம்ம பாக்கியவான்களா பாக்கியவாதிகளா, பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். சீயோனுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. சீயோனுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள மறக்க மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மளை மறக்க மாட்டார். நம்ம பிள்ளைகள் நம்மளை கைவிடலாம், கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், நம்மளோட கூட பிறந்தவங்க கைவிடலாம். ஆனாலும் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் நம்மளை மறக்காத தேவன். தேவன் வந்து நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், மறக்கவே மாட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை நம்ம மறக்கிறோம். சில வேளைகளில் அவரை விட்டு தூரம் போகிறோம். சில வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்து காரியத்தில் ஈடுபடுறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை நோக்கி கொண்டு தான் இருப்பார். நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, நம்ம பிள்ளைக்கு எதாவது பிரச்சனையா, பிள்ளைக்கு எதாவது போராட்டமா, கஷ்டமா, வேதனையா, நிந்தையா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார். உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தேவன் வந்து எல்லாரையுமே மறக்கக்கூடாமல் இருக்கணும்னு அவசியமாக என்ன கிடையாது. அவர் சில பேர் என்ன பண்ணலாம், மறக்கலாம்ல. அவரை மறந்து போகிற பிள்ளைங்களை அவர் மறக்கலாமா கூடாதா, கண்டிப்பாக மறக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இருதயம் நம்ம தகப்பனுடைய இருதயம். தேவனுடைய இருதயம் எப்படி, தகப்பனுடைய இருதயம். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்மளை ஒருபொழுதும் மறக்கவே அவர் மாட்டார். அதுதான் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, இந்த பிரச்சனை என்னான்னு பார்க்கல, இந்த போராட்டத்தை என்னான்னு அவர் கவனிக்கலை, நம்ம எவ்வளோ நாள் தான் விண்ணப்பம் பண்ணுறோம், எவ்வளோ நாள் தான் நம்ம வேண்டுதல் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு என்ன பண்ணதில்ல, அவர் பதில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஆனாலும் வந்து தேவன் வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் ஒரு நாள் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வச்சு தான் இருப்பார். நம்ம சொல்கிற விண்ணப்பத்தையெல்லாம் அவர் எப்பயுமே மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து கொண்டு தான் இருப்பார். நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், நினைவில் வைத்து கொண்டு தான் இருப்பார். ஏற்ற காலத்தில் அதை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் வாய்க்க பண்ணுவாரா மாட்டாரா? எத்தனையோ நாள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருக்கா, கிடைக்கலையா? அவர் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். தேவன் நம்மளை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா.
இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் எங்களை ஒரு நாளும் மறக்காத தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுது அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே சீயோனை மறக்காத கைவிடாத தேவன் ஆண்டவரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அப்பா நீர் எங்களை மறக்காத தேவனாக இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை கடம் பிடித்து நடத்துகிறீங்க. அந்த கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி ஆவியானவரே. தேவ ஆவியானவரே, உங்களுடைய கருத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டுமாய் வழிநடத்தின எபினேசர், இனிமேலும் நீர் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் மறக்காத தேவனாக இருக்கிறீங்கப்பா, எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க, அதற்காய் நன்றி. எந்த சூழ்நிலையிலும் எங்களை அப்பா மறக்காத தேவனாய் நீர் இருக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.